வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளை உங்கள் வரவேற்பறைக்கே கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சோளிங்க நரசிம்மர் மலை கோவிலில் ரோப்கார் சேவை பாதுகாப்பு ஒத்திகை. ரோப்கார் பழுதடைந்ததால் தப்பி முறை குறித்து பேரிடர் மீட்புக் குழுவினர் செயல் விளக்கம். பெண்ணாகரம் உள்ள ஏரியில் அதிக அளவில் மண் அள்ளப்படுவதாக பொதுமக்கள் புகார். நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு விவசாயம் அழியும் அபாயம். திருவாரூர் வலங்கைமான் பகுதியில் தாழ்வாக செல்லும் உயர்மின் அழுத்த கம்பிகள் டிராக்டரில் உரசுவதால் உழவு பணி பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை. கோடியக்கரை அருகே வனவிலங்கு சரணாலயத்தில் டிராக்டர் மூலம் குடிநீர் விநியோகம். குளங்கள் வறண்டு போனதால் வனத்துறை சார்பில் ஏற்பாடு. தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே காணியின மக்கள் அமைத்த மரப்பாலம். 40 ஆண்டுகளாக பயன்பட்டு வரும் பாலம் குறித்த சிறப்பு பார்வை. சோளிங்க நரசிம்மர் மலை கோவிலில் ரோப்கார் பழுதடைந்ததால் தப்பிக்கும் முறை குறித்து பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் யோக லட்சுமி நரசிம்மசுவாமி கோவில் மற்றும் ஆஞ்சநேய மலைக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வசதிக்காக ரோப்கார் அமைத்து செயல்பட்டு வருகின்றது. தற்போது ரோப்காரை பக்தர்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருவதால் அடிக்கடி ரோப்கார் பழுதடைந்து பாதியில் நின்று விடுகின்றது. இது போன்ற நேரங்களில் பக்தர்களை கயிற்றின் மூலம் பாதுகாப்பாக மீட்பது குறித்து அரக்கோணம் பேரிடர் மீட்புக் குழுவினர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தி செயல்முறை விளக்கமும் அளித்தனர். இதனை சோளிங்கர் வட்டாட்சியர் ராஜலட்சுமி மற்றும் கோவில் ஆணையர் ஜெயா ஆகியோர் பார்வையிட்டனர். பெண்ணாகரம் அருகே உள்ள ஏரியில் அதிக அளவில் மண் அள்ளுவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை அடுத்த மடம் பகுதியில் கேனாங்குட்டை ஏரி அமைந்துள்ளது. சுமார் 2 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியில் இருந்து செங்கல்சூளை மற்றும் தனிநபர் நிலங்களுக்கு மண் அள்ளப்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். நிர்ணயம் செய்யப்பட்ட அளவுக்கு அதிகமாக நாள்தோறும் மண் அள்ளப்படுவதால் அங்கு நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த இடத்துல ஏரியில் மண் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லினுக்கிறோம். இப்போ அதனால் அதுக்கும் மேல் மிச்சம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய அரசியல் கட்சிகளோ யாரோ நிறைய பேர் சொல்கிறாங்க, அவங்களே ஜேசிபி கூப்பிட்டு வராங்க, நாங்கள் எல்லா நேரம் பார்த்து மண் எடுக்கிறது அந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்கிறாங்க. எங்களுக்கு இந்த தமிழக அரசு பார்த்து இந்த ஏரியில் மண் எடுக்கக்கூடாது. அப்படி மண் எடுத்தாலும் இதில் இருக்கிறது நீர்நிலையை மேம்படுத்துகிறேன் அப்படின்னு ஒரு நிலையை எடுத்துன்னு வந்தாங்கன்னா இதில் இருக்கிற மண் எடுத்து இங்கே ஓரமாக ஒரு கரையை கட்டி எங்களுக்கு நீர்நிலையை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணலாமே தவிர லோடு எடுத்துன்னு போய் செங்கல் சூளைக்கோ மற்றது வீட்டுக்கு முன்னாடி தண்ணி நிற்காதுக்கிறதுக்கு நிறவறதுக்கோ ரியல் எஸ்டேட்டுக்கு அந்த பிளாட் போடுறதுக்கு அந்த இடத்துல நிறவறதுக்கோ இந்த மண்ணை எடுத்து உபயோகப்படுத்தக்கூடாது. அதிக அளவில் மண் அள்ளப்படுவதை அறிந்த கிராம மக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சமீப காலமாக செங்கல் சூளைகள் அதிகமாகி வரும் நிலையில் செங்கல் சூளைகளுக்கும் ரியல் எஸ்டேட் நிலங்களுக்கும் இரவோடு இரவாக ஏரியில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மீறி அதிக அளவில் மண் அள்ளப்படுவதாகவும் இதே நிலை நீடித்தால் இந்த கிராமத்தில் நிலத்தடி நீர் வற்றி விவசாயமும் அழிந்துவிடும் என்று இளைஞர்கள் வருத்தம் தெரிவித்தனர். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 100% மக்கள் விவசாயி தான்.
100 பேர் இருக்காங்களா, அதில் 70 பேர் விவசாயம் பண்ணி தான் உழைக்கிறாங்க. மற்றபடி இங்கே இது இருக்கிறது வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு தெரியும், வறட்சியான மாவட்டம். வறட்சியான மாவட்டத்தில் இங்கே வந்து மில்லட்ஸ் தான் அதிகமாக, அதாவது சிறுதானியங்கள் தான் அதிகமாக விளைவிக்கப்படுது. மற்றது வானம் பார்த்த பூமி, ஒரு சிலர் மட்டுமே நீர்நிலையை வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவங்க. அந்த விவசாயமும் அழிஞ்சு கடைசியில் நாங்கள் வந்து பெங்களூர், திருப்பூர், ஓசூர் இந்த மாதிரி வந்து ப்ரைவேட் கம்பெனிகள் கொத்தடிமையாக போவோம். இங்கே இருக்கிற முற்றிலும் இருக்கிற விவசாயம் சுத்தமாக அழியும். செங்கல்பட்டு அருகே கனரக வாகனங்கள் அதிக அளவில் செல்வதால் 4 மாதத்தில் சாலை சேதமடைந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு அருகே தையலங்காடு கிராமத்தில் வில்லிப்பாக்கம் செய்யூர் செல்லும் தார் சாலை அமைந்துள்ளது. மாநில நெடுஞ்சாலைத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இந்த சாலையில் தினமும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்க பணிக்காக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக ஒத்தி விளாகம் ஏரியில் இருந்து மண் எடுக்கப்பட்டு கடப்பாக்கம், மரக்காணம் பகுதிகளில் கொட்டப்பட்டது. இதனால் லாரிகள் அதிக அளவில் சென்றதால் புதிதாக போடப்பட்ட தார் சாலை 4 மாதங்களில் சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அதிகாரிகள் ஆய்வு செய்து சாலையை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வலங்கைமான் பகுதியில் தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளால் விவசாய பணிகள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் பொதுமக்கள் வசதிக்காக வலங்கைமான் துணை மின் நிலையத்தில் இருந்து மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் வலங்கைமான் பகுதி முழுவதும் மின் கம்பிகள் சேதமடைந்து மிகவும் தாழ்வாக செல்கின்றன. இதனால் வயல் பகுதியில் காற்று வேகமாக வீசும்போது மின் கம்பிகள் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொண்டு அறுந்து விழுந்து மின்வெட்டு ஏற்படுகின்றது. அத்துடன் விளைநிலங்களில் உழவு பணியின் போது டிராக்டரில் மின் கம்பிகள் உரசும் நிலையில் இருப்பதாக உழவு பணி பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் மின்துறை வாரியம் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறும் விவசாயிகள் மழை காலத்திற்குள்ளாக மின் கம்பிகளை சீரமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கஜா புயலுக்கு பிறகு வலங்கைமான் ஒன்றியம் முழுமைக்கும் மின் கம்பிகள் தொங்கிய வண்ணம் தாழ்ந்த நிலையில் இருக்கிறது. கை நீட்டும் தொலைவில் இருக்கிறது, எட்டும் தொலைவில் இருக்கிறது. எப்போது விவசாய பணிக்கு செல்வர்கள் பயந்து கொண்டு செல்கிறார்கள். பெருங்குடியில் ஒரு சிறு வயது பையன் கையை தூக்கினவன கரண்ட் பிடி இழுத்து அங்கே இறந்து விட்டார். இப்படி தொடர்ந்து விபத்து உள்ளாகிற இது போக்கப்பட வேண்டுமானால் மின் ஊழியர்களை கொண்டு ஆங்காங்கே இருக்கிற மின்கம்பங்களை சரி செய்யவும், அப்படி செய்தால்தான் எதிர்காலத்தில் உயிர் பலி இல்லாமல் இந்த பகுதியை பாதுகாக்க முடியும். கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயத்தில் வன விலங்குகளுக்கு டேங்கர் டிராக்டர் மூலம் குடிநீர் ஊற்றப்பட்டு வருகின்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயத்தில் 2000க்கும் மேற்பட்ட வெளிமான், புள்ளிமான்கள், குரங்கு, பன்றி, குதிரை, நரி, முயல் உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளன. 25 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள இந்த வனவிலங்கு சரணாலயத்தில் விலங்குகளின் தாகம் தீர்க்கும் வகையில் 57 குளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது மழை குறைந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் நீரின்றி குளங்கள் வறண்டு காணப்படுகின்றன. இதனால் விலங்குகளின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யும் வகையில் நாள்தோறும் 8000 லிட்டர் தண்ணீர் டிராக்டர்கள் மூலம் தொட்டிகளில் நிரப்பப்பட்டு வருகிறது. களக்காடு அருகே தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே நிரந்தர பாலம் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வரும் நிலையில் 40 ஆண்டுகளுக்கு முன் காணியின மக்களால் அமைக்கப்பட்ட மரப்பாலம் தனது ஓய்வுக்காக காத்திருக்கின்றது. இன்றும் முழு பலத்துடன் பழமை மாறாமல் காட்சியளிக்கும் மரப்பாலம் குறித்த ஒரு சிறப்பு பார்வை உங்களுக்காக. இந்த மரப்பாலம் அமைக்கப்பட்டு 40 ஆண்டுகளை கடந்துள்ளது என்றால் நம்ப முடிகிறதா உங்களால்? உறுதியான சிமெண்ட், இரும்பு கம்பிகள், கற்களை கொண்டு அமைக்கப்பட்ட எத்தனையோ பாலங்கள் கட்டுமான பணியின் போதே இடிந்து விழுந்துள்ளது. திறப்பு விழா அன்றே விரிசல் ஏற்பட்ட பாலங்களும் உண்டு. ஆனால் வெறும் மரத்துண்டுகளையும் கயிற்றையும் கொண்டு அமைக்கப்பட்ட இந்த மரப்பாலம் 40 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் முழு பலத்துடன் பழமை மாறாமல் காட்சியளிக்கிறது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட
முந்துரை வனசரகத்தில் அமைந்துள்ளது சின்ன மயிலாறு காணி குடியிருப்பு. இங்கு சுமார் 60க்கும் மேற்பட்ட காணியின மக்கள் குடியிருப்புகளை அமைத்து வாழ்ந்து வருகின்றனர். பாபநாசம் அணை அடிவாரத்தில் தாமிரபரணி ஆற்றின் அக்கரையில் அமைந்துள்ளது இந்த சின்ன மயிலாறு காணி குடியிருப்பு. இதனால் குடியிருப்பை விட்டு வெளியில் செல்ல வேண்டும் என்றால் தாமிரபரணி ஆற்றை கடந்தே செல்ல வேண்டிய நிலை உள்ளது. சாதாரண நாட்களில் ஓடை போன்ற சிறிதளவே தண்ணீர் பாய்ந்தாலும் மழைக்காலங்களில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் கரை புரண்டு ஓடும். இதனால் ஆற்றை கடந்து செல்ல இந்த காணியின மக்கள் தங்களின் சொந்த முயற்சியில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு மரத்துண்டுகளை கொண்டு பாலத்தை உருவாக்கினர். அந்த பாலம்தான் இந்த மரப்பாலம். ஆற்றை கடந்து செல்ல மரப்பாலம் அமைந்துள்ள நிலையிலும் பாதுகாப்பான நிரந்தர பாலம் அமைத்து தர வேண்டும் என்று காணியின மக்கள் மற்றும் மாணவ மாணவியர் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். நாங்கள் அங்கேருந்து இங்கே வரும்போது பயமாக தான் இருக்கும். தண்ணி திறந்தா சுற்றி போகணும். அது கொஞ்சம் லேட்டாக ஆகிறதுனால டீச்சர்ஸ் சண்டை பிடிச்சிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க. உடஞ்சிருக்கனால இது வழியாக வர பயமாக இருக்குது. நாங்களே கயர் போட்டு தான் அங்கேருந்து வருவோம். அந்த அக்கறையிலேருந்து இந்த சைடு வர்றதுக்கு கிராஸ் பண்ணி வர்றதுக்கு பாலம் ரொம்ப டேமேஜாக இருக்குது. கால் வச்சா கீழே உடஞ்சிரும். சைடில் பிடிக்கிற கம்பெல்லாம் உடஞ்சிருக்கு. அதனால தண்ணி திறக்கையில் நாங்கள் ரொம்ப பார்த்து தான் வரணும். அது இல்லாமல் பாலம் இல்லைன்னா கீழே தண்ணியில் வந்தால் எங்கள் ட்ரெஸ்லாம் நனைஞ்சிரும். அதனால நீங்கள் கவர்மெண்ட்டை சொல்லி எங்களுக்கு ஒரு பாலம் கட்டிக்கணும். இந்நிலையில் இவர்களின் நீண்ட கால கோரிக்கையை ஏற்று நிரந்தர பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளது. இதனால் கடந்த 40 ஆண்டு காலமாக ஆற்றை கடக்க பேருதவி ஆற்றிய இந்த மரப்பாலம் தற்போது தனது ஓய்வு காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. நிரந்தர பாலம் அமைக்கப்பட்டாலும் மரப்பாலம் எங்கள் நினைவுகளில் இருந்து என்றும் நீங்காது என்று உணர்வு பொங்க கூறுகின்றனர் இந்த காணியின மக்கள். 40 ஆண்டுகளில் காணியின மக்களின் குடும்ப உறுப்பினராகவே மாறிப்போய் உள்ளது இந்த மரப்பாலம். மாலை முரசு செய்திகளுக்காக அம்பை செய்தியாளர் நாகராஜ். பழனி கூட்டுறவு கொப்பரை ஏல மையத்தில் கொப்பரையின் விலை 40 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் அதிக அளவில் தென்னை மரங்கள் பயிரிடப்பட்டுள்ளன. தற்போது 1 கிலோ தேங்காய் 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை மட்டுமே விலை கிடைப்பதால் விவசாயிகள் கொப்பரை தேங்காய் உற்பத்திக்கு மாறி வருகின்றனர். பழனியில் உள்ள வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை நிலையத்திற்கு ஆயக்குடி, கணக்கன்பட்டி, மானூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியை சேர்ந்த விவசாயிகள் சுமார் 20 டன் அளவிற்கு கொப்பரை தேங்காய்களை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். கடந்த மாதம் கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 40 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ கொப்பரை தேங்காய் 130 ரூபாய் முதல் 140 ரூபாய் வரை விற்பனையானது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அத்துடன் ஏல மையம் மூலம் விற்பனை செய்வதால் உடனடியாக தங்களின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படுவதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பொன்னேரி அருகே குடியிருப்பு பகுதியில் செல்போன் கோபுரம் அமைக்க பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே குண்டமஞ்சேரியில் தனியார் அலைபேசி கோபுரம் அமைக்க மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்திருந்தார். இதையடுத்து கடந்த 1 வார காலமாக அப்பகுதியில் செல்போன் கோபுரம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இன்று கட்டுமான பணிகள் தொடங்குவதற்காக ஊழியர்கள் வந்தபோது குடியிருப்பு பகுதியில் செல்போன் கோபுரம் அமைக்க பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அங்கு போலீசார் வரவழைக்கப்பட்டனர். அவர்களிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் செல்போன் கோபுரம் அமைத்தால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்றும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கொஞ்சம் டைம் நாங்களாம் போயிட்டு முட்டி பார்த்தோம், சேவெல்லாம் கொடுக்க மாட்டோம் போட்டுக்கிறாங்க. உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணனா உங்கள் ஜிபி கிட்ட ஃபோன் பண்ணி கம்பெனி ஓனரு ப்ளஸ் பார்ட்டி ஆஜராகணுமா சிவில் கேஸ் போட்ட பிறகு நீங்கள் கொடுக்கறதுக்கு தாங்க இப்போ எத்தனை அவங்ககிட்ட கொடுக்க போகிறேன். அம்பாசமுத்திரம் அருகே பாலம் கட்டும் பணி ஓராண்டாக மேலாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அகஸ்தியர்பட்டியில் தாயுமானவர் தெரு மற்றும் வைகை தெரு பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த இரு சாலையும் இணைக்கும் வகையில் பாலம் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் பணிகள் கிடப்பில் போடப்பட்டன.
பள்ளம் தோண்டப்பட்டு ஓராண்டு ஆன நிலையில் பணிகள் நடைபெறாததால் அப்பகுதி மக்கள் மற்றும் மாணவ மாணவியர் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே பாலம் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆரணியில் நடைபெற்ற பாரம்பரிய உணவு திருவிழாவில் மகளிர் குழுவினர் பல வகையான உணவுகளை செய்து அசத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் நடைபெற்ற இந்த உணவு திருவிழாவில் ஆரணி பகுதியில் உள்ள பல்வேறு மகளிர் சுய உதவிக் குழுவினர் பங்கேற்று சிறுதானிய மற்றும் பாரம்பரிய உணவு வகைகளை தயார் செய்து காட்சிப்படுத்தினர். இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வெங்கட்ராமன், ராஜேஸ்வரி மற்றும் நடுவர்கள் வெற்றியாளர்களை தேர்வு செய்து பரிசுகளை வழங்கினர். சத்துல என்ன இருக்குதுன்னு தெரியும். பாபநாசம் அருகே புதிய ரக நெல் விதைகளை இயற்கை முறையில் சாகுபடி செய்து விவசாயி ஒருவர் அதிக மகசூலை பெற்று வருகிறார். அவரது அனுபவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ஓலைப்பாடி கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி அமலதாஸ். 63 வயதான இவர் அவரது தந்தையை தொடர்ந்து முழு நேர இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார். 5 ஏக்கரில் சாகுபடி செய்து வந்த இவர் தற்போது 80 ஏக்கர் வரை சாகுபடி செய்து வருகிறார். இந்த நிலையில் நெல் விதைகளில் புதிய ரக நெல் விதைகளை இயற்கை முறையில் சாகுபடி செய்து அதிக மகசூலை பெற்றுள்ளார். இதில் திருப்பதி 5, மைக்ரோ 54, R60, TKM 13 உள்ளிட்ட புதிய ரக நெல் விதைகளை விதைத்து இயற்கை விவசாயம் மூலம் அதிக மகசூலையும் பெற்று வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். இவர் விதைத்த புதிய ரக நெல் விதைகள் நன்கு விளைந்து தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்போ திருப்பதி 5ன்னு ஒரு புது ரகம் நெல் கொண்டாந்தாங்க. அதில் ஏக்கருக்கு 60 சிப்பம் நெல் அறுவடை செய்தேன். அடுத்தது 1009ங்கிற நெல்லை இப்போதைக்கு நட்டிருக்கேன். அடுத்தது TKM 13ங்கிற நெல் நாற்று விட்டுருக்கேன். அது இன்னொரு 10-15 நாளாக நட ஆரம்பிப்பேன். இப்போ நான் மைக்ரோ R60ங்கிற ஒரு ரகத்தை அறுவடை ஆகிட்டு இருக்கேன் இன்றைக்கி குருவையில். இது அறுவடை முடிஞ்சோன்னா TKM 13 நடுவேன். இந்த நெல்லுகள் எல்லாமே எங்களுக்கு மகசூல் நல்ல இதில் கொடுக்குது. அதிக மகசூல் கிடைத்தாலும் இயற்கை சீற்றங்களால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறும் அவர், இயற்கை விவசாயிகளுக்கு அரசு ஊக்கத்தொகை, பயிர் காப்பீடு, நிவாரணம் உள்ளிட்டவற்றை வழங்கி இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். தண்ணி பற்றாக்குறை இருக்குது. இயற்கையிலால் எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் எங்களுக்கு இந்த அரசு முன் விவசாயிகளுக்கு இன்றைக்கி 4 ஆண்டு காலமாக விவசாயத்தில் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு நிவாரணமோ இன்சூரன்ஸோ எதுவுமே கிடையாது. எங்களுக்கு அரசு இது நிறுத்தி எங்கள் ஊக்குவிக்கும் விதமாக எங்களுக்கு ஒரு சப்சிடியோ ஒரு மானியமோ அரசு அறிவித்தா நல்லாயிருக்கும். ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் நிலமும் பாதிக்கப்பட்டு மனிதர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு வரும் நிலையில் இயற்கை முறை சாகுபடி செய்து அதிக மகசூலை ஈட்ட முடியும் என்பதை நிரூபித்து வருகின்றனர் அமலதாஸ் போன்ற விவசாயிகள். இயற்கை விவசாயத்தை அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் செந்தில்குமார். அடுத்து உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அடுத்த ஆழ்வார்குளம் கிராமத்தில் சுமார் 150 ஏக்கரில் வாழை, நெல் போன்ற பயிரிடப்பட்டு வருகின்றன.
இந்நிலையில் இப்பகுதியில் காட்டுப்பன்றிகள் வாழை உள்ளிட்ட பயிர்களை அழித்து சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறும் கிராம மக்கள் சேதத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் சிலுப்பனூர் கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதி மக்கள் அன்றாட தேவைகளுக்காக அரியலூர், திருமானூர் பகுதிகளுக்கு செல்ல வேண்டியுள்ளது. ஆனால் கிராமத்திலிருந்து செல்லும் சாலை கடந்த 10 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாததால் மிகவும் சேதமடைந்து காணப்படுகின்றது. இதனால் குடிநீர் விநியோகம், பேருந்து சேவை உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் பாதிக்கப்படுவதால் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே புதுவேலமங்கலம், வெள்ளக்கரட்டூர் கிராமங்களில் கடந்த 16 நாட்களாக சிறுத்தை நடமாட்டம் இருந்து வருகிறது. வீடுகளில் வளர்க்கப்பட்டு வரும் கோழிகள், ஆடுகளை வேட்டையாடி வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சிறுத்தையை பிடிக்க வனத்துறை மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் கால்நடைகளை வேட்டையாடுவது தொடர்கதையாகி வருகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வனத்துறையை கண்டித்து கொளத்தூர் சோதனைச் சாவடி அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனி மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். மேட்டுப்பாளையம் அருகே நடைபெற்ற ஹாக்கி போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த கல்லாறு பகுதியில் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையிலான மண்டல அளவிலான ஹாக்கி போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, தெலங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர். இதில் சச்சிதானந்தா ஜோதி நிகேதன் பள்ளி முதல் இடத்தை பிடித்து சாதனை படைத்தது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. சர்வே சார், பிடிச்சிக்கோ பாலா, எடுத்துக்கோ.